உங்க அம்மா வந்து சரியில்லைங்க. நான் சொன்னா நீங்க கேட்க கூடாது, அப்சர்வ் மட்டும் பண்ணணும். சும்மா நீ நீங்க கோவப்படலைன்னா நான் சொல்றேன், இல்லைன்னா நீங்களே பேசுங்க. இல்ல நான் நீ எதுக்கு சும்மா இங்க வந்து அவசியம் தானே நான் கேக்குறேன். சரி நம்ம சொல்லு 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 இல்ல இல்ல விடுங்க. சொல்லு சொல்லிட்டு போய் ஆரம்பிச்சு என்னன்னு சொல்லு. உங்க அம்மா வந்து தேவையில்லாத செலவு நிறைய பண்றாங்க, எக்ஸ்பென்ஸ் ஓவர் ஆகுது. 5000 ரூபாய் ஜி மார்க்கெட் நம்ம பட்ஜெட் வச்சுட்டு வந்தா 8000 ரூபாய் 7000 ரூபாய் ஏத்தி விடுறது உங்க அம்மா தான். 2000 கிட்ட ஓவர் ஷாப்பிங் பண்றாங்க. இங்க பாருங்க, பொருள் ஒண்ணு வாங்கினா உங்க அக்கா வீட்டுக்கு வாங்கி அவங்க வீட்டுல எல்லாம் சம்பாதிக்கலையா? அவங்க எல்லாம் வேலைக்கு போக மாட்டாங்களா? இல்லங்க அவங்க ஊர்ல ஜி மார்க்கெட் கிடையாதா? சரி விடு. சொல்லிட்டு கிடைக்காத பொருள் ஓகே. டக்குன்னு நீ பார்த்தா தெரியுங்க அம்மா பண்ணா. பாருங்க, இப்ப தேவையில்லாத பொருள் ஏதாவது எடுத்து வருவாங்க பாருங்க. நீங்க வாங்க போவோம். இல்ல எங்க அம்மா நல்லா நீ பாக்குற மாதிரி இல்லங்க அம்மா. என்ன சொன்னாரு? கப்பர் வேற டப்பா வாங்குவோமா? கப்பர் வேற எதுக்குமா? அப்படி 2 டப்பா நல்லதுடா, தேவை வேண்டாம், வீட்டுக்கு தேவை வேண்டாம். சரி எதுக்கு 2 எடுத்து போடுற? நம்ம வீட்டுக்கு ஒண்ணு, அக்கா வீட்டுக்கு ஒண்ணுடா. அக்கா வீட்டுக்கா? ஏன் அவளுக்கு வேணும்னா ஏதாவது போட்டுக்கிட்டு வச்சுக்கிறவாடா, அவளுக்கு டப்பா தேவைப்படும். ஏண்டா தங்கமணிக்கு வேணுமான்னு போன் அடிச்சு கேளுடா, அவளுக்கு வாங்கி போவோம். பாவம் போமா, நீ நம்ம வீட்டுக்கு வேணா போமா. நீ போமா. நீ அவளுக்கு இன்னும் டப்பா வேணும், வாங்கி வச்சுக்கிறோம். போ போ. யாரு கேட்டா வித்துக்குருவோம். போமா நீ போமா. யாரோ கூட போற. தெரிஞ்சுச்சா?